ஆட்சியில் வந்து பங்கு சொல்லி நீங்க சொல்றீங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. இது என்ன ஒரே முரண்பாடா இருக்கு உங்களுக்குள்ள? எங்களுக்குள்ள முரண்பாடு இல்லை. நாங்கெல்லாம் 2024 தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்தோம். மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது என்கிறதுல நான் அன்கண்டிஷனலாகவே சப்போர்ட் பண்ணேன். தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணியில 24 தேர்தலுக்கு பிறகு புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. இந்த கூட்டணிய குறிப்பா அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில இணைந்து நின்றால்தான், ஓர் குடையின் கீழ் இருந்தால்தான் திமுகவை இழுத்த முடியும். 21 திரு அமித்ஷா அவர்கள் செய்த முயற்சி அன்றைக்கு வெற்றிகரமாக முடியாமல் போனதால் திமுக வெற்றி பெற்றது என்பது ஊடகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் அது சொல்கிற கருத்து. பொதுமக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். அவருடைய முயற்சியினால இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஓர் அணியில் ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறோம். திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி, அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது. அந்த நல்ல முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். அவர் சொன்ன கருத்துக்களை எங்கள் கூட்டணி, என்டிஏ கூட்டணியின் கருத்தாக நாங்களும் அதை பிரதிபலிக்கிறோம். இதுல முரண்பாடுங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இது யாருக்கு எதிராக சொல்றதோ, ஏற்கனவே கூட்டணியை 24 தேர்தலில் போது இருந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறார். இன்னும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய முயற்சியில பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது. ஏன்னா ஒரே நோக்கம், திமுக வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்துலதான் நாங்களும் அந்த கூட்டணியில இடம் பெற்றோம். நீங்க சொன்ன மாதிரி சில பேர் டிபேட்ல எல்லாம் அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க. அவருக்கு எதுக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான். அப்படி அறியாமை உள்ளவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு. இப்பயும் அவர்கிட்ட தான் போய் அந்த கேள்வி கேட்கணும். கரெக்டு தானே? அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன். இதுல என்ன முரண்பாடான கருத்து கிடையாது. திரு அமித்ஷா அவர்களின் கருத்து தான் எனது கருத்து. நாளைக்கு பிரதமர் அவர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர்றாரு. என்ன கூட அதை திருச்சியில கேட்டாங்க. நான் அவரை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் கேட்கலன்னு சொல்லிட்டேன். அதுதான் சொல்ல முடியல தவிர மற்றபடி அரசியல் மாற்றங்களுக்கு நீங்க அவர் வந்து போனதுக்கு அப்புறம் சொல்ல முடியும். இல்ல, எங்க சித்தி அவங்க அடுத்ததுதான் அரசியல் கட்சிலாம். சித்தி என்கிற முறையில டிடிவி தினகரனும் அவங்களுக்கும் நல்ல உறவு. அதிமுக முதலமைச்சர் அம்மாவுடைய சுற்றுப்பயணத்துல அதிமுக தொண்டர்கள் எழுச்சியா இருந்தார்களோ அதை விட அதிகமான எழுச்சியை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் நிறைய கருத்து வருது. அம்மாவுக்கு அதிக எழுச்சியை வந்து அதை பற்றி ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் கருத்து சொல்லணும். நீங்க பாக்குறீங்களா? நான் ரொம்ப பார்க்கலங்க. நான் சுற்றுப்பயணத்திலே இருக்கேன். அதனால எப்பயாவது ஒரு முறை நான் எங்க பார்த்துருக்கீங்க. டெய்லி ஒரு ஊர்ல இருந்துருக்கேன். நான் 4 முறை கிளம்புறோம்னா நைட் வரைக்கும் சுற்றுறோம். இல்ல அது இல்ல, சுற்றுப்பயணம் செய்யறாருன்னு தெரியும், தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்கோம். அதை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னா, உங்களுடைய கருத்து என்னவோ அதுதான் என்னுடைய கருத்து இருக்க முடியும்.